வணக்கம். 6ஆம் வகுப்பு இயல் 1 தமிழ் தேன் கவிதை பேழை இன்பத்தமிழ். நமது தாய்மொழியாகிய தமிழை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவிதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை நாம் இந்த பாடலில் காண்போம். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், நிருமித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பால், இன்பத் தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல், புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், இன்பத் தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். சொல்லும் பொருளும். நிர்மித்த என்றால் உருவாக்கிய என்று பொருள். விளைவு வளர்ச்சி, சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. பாடலின் பொருள். தமிழுக்கு அமுது என்று பெயர். அமுது என்றால் அமுதம் என்று பொருள். அமுதம் உண்டவர்கள் சாவாமல் வாழ்வது போல தமிழை படித்தவர்கள் என்றும் சாவதில்லை என்பது இதன் பொருள். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர். இன்பத் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழ் எங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். கூர்மையான வேலை உடைய படைவீரன் வெற்றி பெறுவது போல புலவர்களுக்கு கூர்மையான வேல் தமிழ். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். நூல்வெளி. பாரதிதாசன் இயற்பெயர் சுப்புரத்தினம் என்பதாகும். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தாசன் என்றால் அடிமை என்று பொருள். பாரதிக்கு நான் அடிமை என்பதைத்தான் பாரதிதாசன் என்ற பொருளில் தன்னுடைய பெயரை வைத்துள்ளார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். இவர் புரட்சி கவி என்று அதனால் போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். பா என்றால் பாடல், பாடலுக்கு வேந்தன், பாடலுக்கு மன்னன் என்று பொருள். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது. நன்றி.